இன்று 19 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்பு என தகவல். அரசு மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. கத்திக்குத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறும் மருத்துவர் பாலாஜியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். விரிவான விசாரணைக்கும் உத்தரவிட்டார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கியவர் மனநல மருத்துவமனையில் அனுமதி. நீதிபதி உத்தரவை தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதி. கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமானது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. யாரோடு சேர்ந்து ஊழலை ஒழிப்பது, மதுவை ஒழிப்பது என்றும் கேள்வி. மகளிர் உதவித்தொகை கேட்டு வேலூர் எம்பி கதிர் ஆனந்தை சூழ்ந்த பெண்கள். எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர் தருவார் என விளக்கம். ஓபிஜி குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். இயக்குநர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு. துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களிலும் ரெய்டு. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் நடிகர் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது. மத்தியில் இன்று ரிலீஸ் ஆனது சூர்யாவின் கங்குவா திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகம். மதுரை நாகலாகுளம் கண்மாய் அருகே சாலையோரத்தில் கிடந்த மனித சிலை. தலையை மீட்டு தல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 12 பேர் தமிழ்நாடு திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அரசு வாகனத்தில் ஊருக்கு அனுப்பி வைப்பு. செல்போன் தீப்பற்றி எரிந்ததில் பெயிண்டர் மூச்சு திணறி உயிரிழப்பு. அறையில் சார்ஜ் போட்டுவிட்டு தூங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. தமிழக பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்கள் இருப்பதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது. பள்ளி கல்வித்துறை மறுப்பு. பள்ளி வளாகத்தில் நள்ளிரவில் தீயில் எரிந்தபடி உயிரிழந்த நபரால் பரபரப்பு. இறந்தவர் யார்? பூட்டப்பட்டிருந்த பள்ளி வளாகத்திற்குள் எப்படி வந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை. தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் சென்று சென்னை திரும்பிய ஆயுதப்படை காவலர் துரைமுருகம் பகுதியில் சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. புதுச்சேரியில்
சுயேட்சை எம்எல்ஏவை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய ரவுடி கைது. நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஆக்கிரமித்ததை தட்டி கேட்டதால் மிரட்டல் என புகார். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். மகாராஷ்டிராவில் ஆம்புலன்ஸில் நேரிட்ட தீ விபத்தால் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து சிதறிய பயங்கரம். ஆம்புலன்ஸ் ஊழியரின் துரித நடவடிக்கையால் நூலிலையில் உயிர் தப்பிய கர்ப்பிணி. காங்கிரஸ் கூட்டணி மக்களுக்கான இலவச அரிசியை கூட விழுங்கிவிட்டது. ஜார்க்கண்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி கடும் தாக்கு. ராஜஸ்தான் இடைத்தேர்தலின் போது அதிகாரியை சுயேட்சை வேட்பாளர் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடன் டொனால்டு டிரம்ப் சந்திப்பு. புதிய அதிபராக தேர்வாகி இருக்கும் நிலையில் முதல் சந்திப்பு. ஸ்பெயினில் மீண்டும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் ரயில் சேவைகள், அத்தியாவசியமற்ற சேவைகள் ரத்து. மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. தென்னாப்பிரிக்காவை 11 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.